ஊர்ல இப்பெல்லாம் செயின் ஸ்நாச்சிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. தங்கம் விக்கிற விலைக்கு வாங்கவே முடியாம இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கினாலும் இவங்க கிட்ட பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. சப்போஸ் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு இந்த திருட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா ஆயிடுச்சு. எங்க போனாலும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த செயின் ஸ்நாச் பண்றவங்க மோஸ்ட்லி ஒரே பேட்டர்ன் தான் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வாக்கிங் போறவங்க இல்லைன்னா ஈவினிங் வாக்கிங் போறவங்க தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வண்டி ஓட்டிட்டு போற லேடிஸ் தான் அடுத்து டார்கெட் பண்றாங்க. மேக்ஸிமம் சிசிடிவி இல்லாத தெருவுல தான் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது. லாஸ்ட் இயர் சென்னையில மட்டும் 1200 செயின் ஸ்நாச்சிங் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல 60% ஆஃப் தி கோல்ட போலீஸ் ரெக்கவர் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரெஜிஸ்டர் ஆன கேஸ் மட்டுமே 1200 இருக்குன்னா ரெஜிஸ்டர் ஆகாத கேசஸ் எவ்வளவு இருக்கும்? ஏன்னா இங்க இருக்க நிறைய பேர் இப்படி ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கே நடந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண பயந்துக்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அடுத்த 30 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களோட லொகேஷன் நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிசிடிவி செக் பண்ணி பாருங்க. உடனே லோக்கல் பேட்ரோலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்து உடனே நீங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா பண்ணிருக்கணும். அது எப்படி பண்ணலாம் தான் இனிமேல் நான் சொல்ல போறேன். கூகுள்ல தமிழ்நாடு போலீஸ்னு என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல வர இந்த வெப்சைட் குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருங்க. இப்போ உங்களுக்கு ப்ளூ கலர் பாக்ஸ் நிறைய இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல ரிஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. இப்போ எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்றோம், என்ன ரீசன்காக கம்ப்ளைண்ட் பண்றோம்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல இந்த ஆப்ஷன் நகை பறிப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல நிறைய டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன ரீசன்காக நாம கம்ப்ளைண்ட் பண்ண வரோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை இங்க என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் அக்கரன்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த டேட்ல இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டேட்டை இங்க கரெக்ட்டா என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் கேட்டிருக்காங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லீங்களா லேண்ட்மார்க் நோட் பண்ணி வைங்கன்னு சொல்லி, அந்த லேண்ட்மார்க்கை இங்க கரெக்ட்டா என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அதாவது எப்படி நடந்தது, எந்த இடத்துல நடந்தது, எந்த டைம்ல நடந்தது, எல்லா டீடைல்ஸுமே கேட்டிருக்காங்க. அது எல்லாமே ஒண்ணு விடாம கரெக்ட்டா தெளிவா இங்க என்டர் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழ இருக்க செக்யூரிட்டி கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல இருக்க செக்யூரிட்டி கோடை இங்க என்டர் பண்ணிடுங்க. செக்யூரிட்டி கோட் என்டர் பண்ணி முடிச்சதும் கீழ ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பிங்கிறது வந்துரும். இதே போல உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நினைச்சுன்னா ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் அலைய வேண்டியங்கிற அவசியமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போங்க.